ஹாய் மக்களே, ரொம்ப அழகான ஒரு சனிக்கிழமை ஈவினிங் டைம் வெளியில் கிளம்பியிருக்கேன். எங்கே கிளம்புறேன்னா கோவிலுக்கு போகிறேன். ஸோ என்னோட நீங்களும் கோவிலுக்கு வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுக்கு எங்கேருந்து போகணும், எப்படி போகணும், நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எப்படி இந்த கோவிலை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்டு லாஸ்ட்டு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்க்கல. அண்டு பார்த்தவங்க கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அது. எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது உபயோகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கேன். ஸோ என்னுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. நிறைய வீடியோஸ் சென்னையிலேருந்து போட்டிருப்பேன். இப்போது நம்ம டின் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயின் கேட்சப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நீங்கள் இங்கே இருந்து, அதாவது பெங்களூரில் இருக்கீங்க இல்லை சம் அதர் பிளேசஸ்லேருந்து ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெஜஸ்டிக் வந்துட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு ரீச் பண்ணிடலாம். கோவில் எந்த கோவில்னு கேட்டிங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் அழகான நம்ம கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக இஸ்கான் டெம்பிள் பெங்களூரில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இஸ்கான் டெம்பிள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு மெஜஸ்டிக் வந்துட்டிங்கன்னா அங்கே லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எல்லோ லைனில் வந்து நம்ம ஏறினோன்னா மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம வந்து இறங்கணும். இறங்கிட்டு ஒரு 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் மிடில் தான் வந்து உங்களுக்கு இந்த கோவில் இருக்குது. மேபி நீங்கள் வந்து நடக்க முடியல, கூட வந்து நடக்க முடியாதவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஏதாவது புக் பண்ணிக்கலாம். இல்லை நடக்க முடியும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, நீங்கள் வந்து நடந்தே கூட நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இறங்கினோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஃபேக்ட்ரி ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இன்பிட்வீன் வந்து மகாலட்சுமி ஸ்டேஷன்னு ஒன்று இருக்குது. நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்படி வந்து நான் ரீச் அவுட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேப் புக் பண்ணி வரலாம், இல்லை நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸில் வரலாம். ஸோ அது உங்களுடைய பிளான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பர்டிகுலராக டின் ஃபேக்ட்ரியிலேருந்து மெஜஸ்டிக் வந்து லைன் சேஞ்ச் ஓவர் பண்ணி இந்த ஸ்டேஷன் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஷனில் இறங்கினோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது டெம்பிள். பட் இன்பிட்வீனில் வந்து இன்னொரு கோவில் வந்து பெருமாளோடைய கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போகல. பட் அதுவுமே ஃபேமஸான டெம்பிள்னு சொல்லியிருக்காங்க. டைம் இருந்தால் நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா போயிட்டு சாமி கும்பிடலாம். ஸோ இஸ்கான், திஸ் இஸ் இஸ்கான். நீங்கள் நடந்து வரும்போதே சிட்டி, அதாவது ப்ராப்பர் சிட்டிலேயே உங்களுக்கு இந்த டெம்பிள் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். பட் இங்கேருந்து நீங்கள் இந்த ஓவர் ஹெட் பிரிட்ஜ் வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு போயிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ், அதாவது இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் விடுறது, பேக்லாம் செக்இன் பண்ணுறது, அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப அழகான, அருமையான, பவர்ஃபுல்லான டெம்பிள். நான் இன்றைக்கி இங்கே ஒரு வேண்டுதலுக்காக வந்தேன். இந்த வேண்டுதல் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பண்ணுறேன். என்னோடய வேண்டுதல் நான் 1 மந்தில் வந்து எனக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து சின்சியராக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். அண்டு இந்த பிரிட்ஜில் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து ரோட் க்ராஸ் பண்ணி டெம்பிளுக்காக தான் போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த சாட்டர்டேஸ் சண்டேஸ்லலாம் வந்து க்ரௌடு ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ போகும்போது நீங்கள் முகம் அலம்பிக்கணும், கை அலம்பிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வழியில் இது பண்ணிக்கலாம். அண்டு வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பை க்யூ தான் வந்து மூவ் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது நமக்கு நல்லது. அண்டு க்ரௌட் வந்து பாஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் அங்கே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, உங்களுடைய பேக்ஸ் எல்லாம் லக்கேஜஸ்லாம் வந்து பெரிய லக்கேஜோ ஏதோ கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் டொனேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகான சீனரிஸ் பாருங்கள். மெட்ரோ போயிட்டுருக்கு அண்டு சுற்றி சிட்டி வியூவில் இயற்கையான ஒரு எழிலான ஒரு
கோவில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கோவில், மலை கோவில் பார்க்கணுன்னா ஒரு சிட்டிக்கு வெளியில் போய் தான் பார்ப்போம். சிட்டி உள்ளேயே சுற்றி வந்து பில்டிங்ஸோட இயற்கை எழிலோட எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க. கிருஷ்ணர்னாலே எப்போவுமே அழகு தானே. நம்மளோட சென்னையில் கூட இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அவ்வளோ அழகாக இருப்பார் கிருஷ்ணர். நான் நிறைய தடவை போயிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே போல் இங்கே வந்து இஸ்கான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். என் மதரோட தான் நான் வந்திருக்கேன். இப்போ இதை சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் இஸ்கான் டெம்பிள் எந்தெந்த பிளேசஸில் போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து நம்ம மேலே ஏறி போகணும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அழகாக வந்து 2 சைடும் வந்து நல்லா க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமான கொடிமரம் வந்து என்ட்ரி வந்து இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் சைடும் உங்களுக்கு வந்து என்ட்ரி இருக்குது. இந்த பேசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சில பேர் வந்து இந்த பேண்ட்ஸ் வேர் பண்ணிட்டு வரவங்க, பேண்ட்ஸ் வேர் பண்ணியும் உள்ளே போகிறாங்க. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு தோத்திஸ் வேணும். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேபி அது எனக்கு சரியாக தெரியல. அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தோத்திஸ் வேர் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்டில் கேளுங்க. ஸ்ரீராமரோடைய சாண்டிங் வந்து போயிட்டுருக்கோம். ராம ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை என் வாழ்க்கையில் டெய்லியுமே உச்சரிச்சிட்டே இருப்பேன். அண்டு இது வந்து மந்திரம் மட்டும் இல்லை, நமக்கு வந்து அது சொல்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் என்னோடய ப்ரீவியஸ் பழைய வீடியோலலாம் நான் நிறைய போட்டிருக்கேன், அதாவது பூஜா வீடியோஸ்லலாம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து 108 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைல்லையும் நின்று நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த ஸ்லோகாஸை சேண்ட் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 108 சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை வந்து எப்போயுமே வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது தான் அது நம்பிக்கையாக நடக்கும். அதுக்காக தான் அந்த 108 சாண்டிங். அதுவும் நம்ம வந்து பரமஹம்ச கிருஷ்ணரை வந்து வேண்டி நம்ம வந்து அந்த சாண்டிங்கை சொல்லும்போது, அதுவும் இந்த கோவிலில் நின்று சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக 100% அது நடக்கும்ன்றது ஐதீகம். ஸோ இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா 2 டெம்பிள் இருக்குது. அந்த சாண்டிங்கில் லைனில் க்யூவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்யூ உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே வந்து பெருமாளையும் அதுக்கடுத்து ஹனுமன்ஜி எல்லாருமே இருக்காங்க. அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் நரசிம்மர் மெயினாக இந்த சென்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் டெம்பிள் உள்ளே இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த டெம்பிள் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா டைரெக்டாக இஸ்கானோடைய மெயின் டெம்பிள் கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இந்த மாதிரி ரொம்ப அழகான டெம்பிளை வந்து நீங்கள் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணும். எவ்வளோ அழகாக வந்து அந்த சன் செட்டிங் தெரியுது பாருங்கள். இது ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அந்த கோல்டன் கலசம் இதெல்லாம் வந்து அந்த சன் செட்டிங் அப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே வந்து நரசிம்ம சுவாமி, அப்புறம் பெருமாளுடைய சுவாமி, எல்லாமே ஆஞ்சநேயர் எல்லாருமே பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த மேலே வந்தாச்சு. உள்ளே போக போகிறோம். பட் உள்ளே வந்து கேமராஸ் அலௌட் கிடையாது. நோ ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ நம்ம இங்கேயே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறவங்க, ஏன்னா எல்லாருமே விருப்பப்படுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் இங்கே இந்த சன் செட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. பட் வந்து கேமராஸ் வந்து நம்ம வெளியில் சப்மிட் பண்ண போகிறது கிடையாது, பேக்கில் தான் வைக்க போகிறோம். பட் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா நம்மளையே நம்ம மறந்துடுவோங்க. அதுதாங்க கிருஷ்ணரோடைய பக்தின்றது. ஸோ இந்த கோவிலை சுற்றி எவ்வளோ பெரிய பெரிய ஹைடெக்கான பில்டிங்ஸு, மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இஸ்கான் டெம்பிள் வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் இங்கே வந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் என்னோடய மதரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நான் இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறேன். அதனால் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன்.
இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய ட்ராவல் vlog அனதர் சேனல் இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு vlog-ஆ இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, என்னுடைய ட்ராவல் vlogs மட்டும் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா அந்த சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் மட்டும் இருக்கும், ட்ராவல் அண்ட் ஃபுட் மட்டும் இருக்கும். போயிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக அதில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ நம்ம சுவாமியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக, அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இஸ்கான் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 90% பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து மைண்டுக்கு ப்ளசண்ட்டாக கிருஷ்ணர் காட்சி கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. வீக்கெண்ட்ஸில் வரும்போது க்ரௌட்ஸ் எக்கச்சக்கமாக தான் இருக்கும். வீக் டேஸில் 1 o'clock வரைக்கும் ஆஃப்டர்நூன் டைமிங்ஸ் இருக்குது. அகெயின் வந்து 4 o'clock ஓப்பன் பண்ணி நைட் 9 o'clock வரைக்கும். மோரோவர் இஸ்கானில் வந்து ஸ்டே பண்ணி இஸ்கான் பக்தி பண்ணுறவங்க ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சுவாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிறைய ஃபுட் ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்ஸ் சாமியை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வழியாக தான் வெளியில் எக்ஸிட்டே ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புக்ஸு, கீ செயின்ஸு, கிருஷ்ணருக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நம்ம இங்கே வந்தோம். இது ரொம்ப ஸ்பெஷல். அதாவது சாமியை பார்த்த உடனே இந்த பிரசாதத்தை வாங்கி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பருப்பு சாதம் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு உடன் ஸ்பூனு அண்டு ஒரு தொன்னையில் இந்த ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். இவ்வளோ படி ஏறி மேலே தானே போய் பார்த்தோம். ஸோ கீழே இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு பாண்டுக்கு மேலே வந்து பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த ஸ்லோப்பில் இறங்கி வந்து அந்த ஸ்லிப்பர் கவுண்டருக்கு ரீச் அவுட் ஆகிடுவோம். அந்த ஸ்லிப்பர் கவுண்டரில் வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வெஹிக்கல்ஸ் எங்கே நிற்கிதுன்னு பார்த்துட்டு பார்க்கிங் ஏரியாவோ இல்லை வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கோ டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்கும். அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் அவுட் ஆகிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.